ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் அம்மா உனிகா. ஸோ திருப்பியும் லைவ் வந்திருந்தாங்க ஷாத்திகா அண்ட் நம்ம காவேரி, இவங்க 2 பேரும், லக்ஷ்மி பிரியா. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைவ் வந்து திருப்பி ஒன் செகண்ட் லைவ் வந்திருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவங்க பற்றி பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமெண்ட்ஸ் பற்றி, ஸோ அவங்க சிங்கிளாக கமிட்டடாக அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிள் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. ஷாத்திகாவும் சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் போட்டால் அந்த கமெண்ட்ஸ் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டால் அந்த நெகட்டிவ்குள்ளே நீங்களே போய்ட்டு ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. நாங்கள் எப்படி இக்னோர் பண்ணுறோமோ அதே மாதிரி. ஸோ நாங்கள் பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணிடுவோம். நாங்கள் பார்க்குறது கிடையாது, அதனால தான் டெலீட் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் டிஎம்ஸில் நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்தா நாங்கள் டெலீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று பார்த்தா நீங்களே ஓனாகவே ஒரு ஸ்டோரி எழுதுறீங்க. ஜஸ்ட் ஒரு இதை வச்சு நீங்கள் எப்படி ஓனாக ஸ்டோரி எழுதிங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, நான் அவங்கள பற்றி சொல்லவே இல்லை. நெகட்டிவாக இருக்கவங்களுக்காக மட்டும் தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா அது கீழே இருக்க 500 கமெண்ட்ஸ் என்னை பற்றி அழகாக பாசிட்டிவாக இருக்கும்போது அதை படிக்க நான் டைம் யூஸ் பண்ணுவேனா, இல்லை நெகட்டிவ்க்காக போய் நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரியுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஷோ விஜய் டிவி ஷோவில் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகிறது 1 hour தான். பட் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா 5 hours ஷூட் ஆகும்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சில விஷயங்கள் நமக்கே ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா அது அவங்க டிஆர்பிக்காக. ஸோ எப்படி 5 மணி நேரம் போகிற ஷோவை அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. வேறு ஏதோ சீனுக்கு எதுக்கோ ஒரு ரியாக்ஷனை காமிச்சு அந்த மாதிரி தான் அவங்க ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே இதை மென்ஷன் பண்ணல. ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இதுதான் அங்கே நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ முழு லைவ் பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் லைவ்லாம் பார்க்கலங்க, கொஞ்சம் லைவ் தான் பார்த்தேன். அதில் நான் பார்த்த வச்சும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட் பேக்கை தூக்கிட்டு போயிருந்த அந்த ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. உங்களுடைய கருத்துக்கள் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்களா இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.